இந்தாங்க blank செக். உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணுமோ ஃபில் பண்ணிக்கங்க. புடிங்க. யாருக்குங்க வேணும் உங்க பணம்? இது பண போராட்டம் இல்ல, பாச போராட்டம். நாங்க இங்க வந்தது உங்க பணத்துக்காக இல்ல, என் புள்ள மேல இருக்கிற பாசத்துக்காக. உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கலாம், ஆனா அதுக்காக எல்லாத்தையும் பணம் கொடுத்து வாங்கிடலாம்னு நினைச்சிடாதீங்க. சில விஷயத்தை எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் வாங்க முடியாது. அதுல ஒண்ணுதான் பாசம். புகழ் என் பையன் தானே அந்த கடவுளுக்கு தெரியும். என் பாசத்துக்கு பரிசா அந்த கடவுளை என் புகழை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்து வைப்பாரு. பணமா பணம்? மாமா நீங்க வாங்க போலாம். இருசக்தி, தொட்டதுக்கெல்லாம் பணம் பணங்கிறீங்க, நாங்க பார்க்காத பணமா? என்ன பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில பணங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சக்தி சொன்ன மாதிரி எங்க புகழ கடவுளே கொண்டு வந்து சேர்ப்பார். புகழ் எங்க கூட தான் வாழ்வா. நீ வா சக்தி. புகழ் கார்ல ஏறு. வா புகழ். வா. என்ன விடுங்க, நான் வரமாட்டேன். என்ன விடுங்களேன். என்ன விடுங்க, நான் வரமாட்டேன். அரசாங்கத்தோட ஆதாரபூர்வமான ரிப்போர்ட் படி புகழ் ஷாகுலோட பையன்னு நிரூபணமாயிருக்கு. புகழ் உங்க பையன் இல்ல, அவன் ஏன் பையன். வேணும்னா இத்தனை வருஷம் நீங்க வளர்த்ததுக்கு எவ்வளவு வேணாலும் தரேன். இந்தாங்க blank செக். உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணுமோ ஃபில் பண்ணிக்கங்க. சக்தி ப்ளீஸ் சக்தி, இப்படி இருக்காத. உன்னை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சக்தி. சக்தி, நீ எவ்வளவு தைரியமான பொண்ணு. எல்லாருக்கும் தைரியமா ஆறுதலும் சொல்றவ நீ அப்படி இருந்தா எப்படி சக்தி? உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே உன்னோட தைரியம் தான். ப்ளீஸ் சக்தி, எனக்காக உன்னை மாத்திக்க ப்ளீஸ். முடியலையே மாமா, நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன். ஆனா புகழ நினைக்காம என்னால இருக்க முடியல மாமா. இத்தனை வருஷம் அவனை என் பக்கத்திலே வச்சு பாத்துக்கிட்டேன்.
இப்ப அவன் எனக்கு இல்லைன்னு நான் எப்படி நினைக்கிறது? மாமா, எனக்கு புகழ் வேணும் மாமா. அவன் இல்லாம என்னால இருக்க முடியாது. ப்ளீஸ் மாமா, எப்படியாவது புகழ கூட்டிட்டு வந்துருங்க மாமா. சக்தி, புகழ் கண்டிப்பா வருவா. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படி மாமா பொறுமையா இருக்கிறது? இது என்ன பொருளா? போனா போதுன்னு விடுறதுக்கு? என் புள்ள மாமா, அவனை எப்படி என்னால விட முடியும்? சக்தி, நான் உன்னை விட சொல்லல, கொஞ்சம் பொறுமையா இருந்தா சொல்றேன். ஏன் மாமா, ஏன் அவங்க இப்படி எல்லாம் பண்றாங்க? பணத்துக்காகவா? இல்ல மாமா, இதுல ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கு. அதனாலதான் என் புகழை என்கிட்ட இருந்து பிரிக்கிறாங்க. ஒருவேளை இந்த குழந்தைங்களோட ஆர்கனை திருடுற கும்பலா இருக்குமோ? ஏய் சக்தி, நீ தேவையில்லாம அப்படிலாம் யோசிக்காத. இல்ல மாமா, புகழுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. எனக்கு என் பையன் வேணும் மாமா. அவன் கண்டிப்பா வருவான். மாமா, புகழ் இத்தனை நாள் நம்ம கூடவே இருந்துட்டான். இப்ப திடீர்னு வந்து என் பையன் ஒருத்தன் கூட்டிட்டு போயிட்டான். என்ன பண்றது சக்தி, நம்ம சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சே. நம்ம சூழ்நிலை சரியில்லைன்றதுக்காக என் புள்ள அவங்க கூட இருக்கணுமா? ஏன் நம்ம கூட இருக்கலாமே? அதுக்கு அவங்க ஒத்துக்கணுமே. மாமா, புகழ் நம்ம பையன் மாமா. இருந்தாலும் இப்ப நிலைமை சரியில்லை சக்தி. சரி மாமா, புகழ் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது என் கூட இருக்கலாம்ல? ப்ளீஸ் மாமா, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்க மாமா. ப்ளீஸ் மாமா, புகழ் இல்லாம எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. ப்ளீஸ் மாமா. என்ன மாமா யோசிக்கிறீங்க? சரி சக்தி, நான் எப்படியாவது ஏற்பாடு பண்றேன். ம். திறந்த வீட்ல ஏதோ நுழைஞ்ச மாதிரி வந்திருக்கீங்க. என்னங்க, வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு சொல்லாம ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வந்தது விருந்தாளியா இருந்தா வரவேற்றிருக்கலாம். வந்திருக்கிறது பகையாளி. சரி, நீ சொல்றதுனால கேக்குறேன். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார், புகழ் இல்லாம சக்தியால இருக்க முடியல. அதனால புகழ ஒரே ஒரு நாள் மட்டும் என் கூட அனுப்பி வைக்க முடியுமா? சபாஷ். பாத்தியா சுஷ்மா, நான் சொன்னல. இப்ப சொல்லு, நான் கேட்டதுல என்ன தப்பு இருக்குன்னு? இங்க பாருங்க, நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்றேன், புகழ அனுப்ப முடியாது. சார், சார் ப்ளீஸ் சார், ஒரே ஒரு நாள் மட்டும் சார். இப்போ ஒரு நாள்னு சொல்லுவீங்க, அப்புறம் ஒரு வாரம்னு சொல்லுவீங்க, அப்புறம் என் பையன் புகழ உங்க வீட்லயே வச்சுப்பீங்க, அப்படிதானே? ஐயோ சார், அப்படிலாம் இல்ல சார். ஒரே ஒரு நாள் மட்டும் அனுப்புங்க சார், போதும் சார். அதுவும் கண்டிப்பா அன்னைக்கு ஈவினிங்கே கொண்டு வந்து விட்டுருவேன் சார். ப்ளீஸ் சார், என்ன நம்புங்க சார். நான் யாரையும் நம்புற நிலைமையில இல்ல. என் பையன் புகழ நான் யார் கூடயும் அனுப்ப மாட்டேன். ஏங்க சுஷ்மா, நீ பேசாம உள்ள போ. நீங்க கிளம்பலாம். திரும்பவும் புகழ கேட்டு இந்த பக்கம் வராதீங்க. எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. லீவ் அஸ் இன் பீஸ். சார் 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 ப்ளீஸ் சார், ப்ளீஸ். இப்ப என்ன பண்றது? எப்படியாவது புகழ சக்தி கூட்டு போய் காட்டணுமே.
புகழ் வாப்பா சாப்பிடலாம். புகழ், ஏன் இங்கே நின்னுட்டு இருக்க? வா உள்ள போய் சாப்பிடலாம். டாடி நீங்களும் மம்மியும் உள்ள போங்க, நான் புகழ நான் கூட்டிட்டு வரேன். சரி. அண்ணா வாண்ணா. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்ல. நீ அம்மா கிட்ட பேச வைக்கிறேன்னு சொன்னதுனாலதான் நான் இங்க வந்தேன். கண்டிப்பா நைட் என்ன பேச வைப்பல? கண்டிப்பா பேச வைக்கிறேன், என்ன நம்பு. வா போலாம். சரி, உன்னை நம்பிதான் நான் வரேன். வா போலாம். புகழ் உட்காரு. அண்ணா உட்காருண்ணா, உட்காருண்ணா. ம். சரி சொல்லுங்க, யாருக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு குல்ஃபி ஐஸ். புகழ் குட்டிக்கு என்ன வேணும்? எனக்கு எதுவுமே வேணாம். புகழ், புகழ் குட்டி, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? அதான் எனக்கு எதுவும் வேணாம்னு சொல்றேன்ல. அம்மா, அண்ணாக்கும் குல்ஃபி ஐஸ் தான் பிடிக்கும், அதே வாங்கிட்டு வாங்க. குட் கேர்ள், குட் பாய். அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் ஒரே டேஸ்ட். சுஷ்மா, உனக்கு என்ன வேணும்? எனக்கும் அதுவே வாங்கிட்டு வாங்க. அப்ப நீ என் கூட வா. சரி. ஷாதிகா, நாங்க போயிட்டு உங்களுக்கு குல்பி ஐஸ் வாங்கிட்டு வரோம். அது வரைக்கும் நீயும் புகழும் இங்கே இருக்கணும், எங்கேயும் போக கூடாது. ஓகே? ஓகே டாடி. சமத்து. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க சார். குல்ஃபி ஐஸ் இருக்கா? இருக்கு சார். சுஷ்மா, உனக்கு என்ன வேணும்? அதான் குல்ஃபி ஐஸே ஓகேன்னு சொன்னீங்க. அப்படியா? அப்போ 4 குல்ஃபி ஐஸ் கொடுத்துருங்க. ஓகே சார். எவ்வளோ? 80 ருபீஸ் சார். புகழை கூட்டிட்டு போலான்னு பார்த்தா அந்த பொண்ணு வேற கூடவே இருக்கே. இந்தாங்க. தேங்க்யூ. வெல்கம் சார். இந்த சுஷ்மா, ஷாதிகா, இந்தா நீ கேட்ட குல்ஃபி ஐஸ். புகழ், நீயும் குல்ஃபி ஐஸ் சாப்பிடு. எனக்கு வேண்டாம். வாங்கிக்கூடா செல்லும். வேண்டாங்கறல்ல. அப்பா, என்கிட்ட கொடுங்க, நான் கொடுத்தாதான் அண்ணா சாப்பிடுவான். ம், இந்தா. அண்ணா இதை சாப்பிடு, அப்பதான் நைட்டு உங்க அம்மா கிட்ட பேச முடியும். பாத்தீங்களா, நான் சொன்னேல அண்ணாக்கு என் மேல அவ்வளவு பாசம். ஆமா தானே? ஆமா. நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும்டா செல்லம். சரி சாப்பிடுங்க. ஆ. ஷாதிகா, வா ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம்.
வா புகழ். நான் வரல, நான் டிஷ்யூலயே தொடச்சிக்கிறேன். ஏய் புகழ், மில்கி மேன், நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அம்மா எங்க மில்கி மேன்? உன்னை கூட்டிட்டு போறதுக்கு தான் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன். அம்மா உனக்காக அங்க காத்துட்டு இருக்காங்க. வா போலாம். வா 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 வா, சீக்கிரம் வா. என்னங்க எங்க புகழ காணுங்க. இங்கதானே இருந்தான், அதுக்குள்ள எங்க போயிருப்பான்? எங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத சுஷ்மா, புகழ் எங்கேயும் போயிருக்க மாட்டான். இங்கதான் எங்கேயாவது இருப்பான். இரு, தேடி பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ஒரு சின்ன பையன் இருந்தானே, பாத்தீங்களா? யாரோ ஒருத்தர் வந்தாரு. அந்த பையன் அவரை மில்கி மேன் கூப்பிட்டான். அவர் அந்த பையனை கூப்பிட்டு போயிட்டாரு. மில்கி மேன் கூட்டிட்டு போயிட்டானா? மில்கி மேன், என்ன விட்டு போயிடாதீங்க மில்கி மேன். மில்கி மேன், என்னையும் கூட்டிட்டு போங்க மில்கி மேன். சுஷ்மா, இது சிவாவோட வேலை தான். வா, சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆ சரி, வா. வா சாதிகா. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், சொல்லுங்க. ஒரு சின்ன கிளாரிபிகேஷனுக்காக உங்க ரெஸ்டாரண்ட் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்க முடியுமா? என்னைக்குள்ளது சார்? ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான். பார்க்கலாம் சார். தேங்க்ஸ். சார் சார், 1 செகண்ட். நான் அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ரீப்ளே பண்ண முடியுமா? கண்டிப்பா சார். சிவா, நான் புகழ அனுப்ப மாட்டேன்னு சொல்லியும் எனக்கு தெரியாம என் பையனை கூட்டிட்டு போயிட்டியா? நான் உன்னை சும்மா விட மாட்டேன். தேங்க்யூ சார். இட்ஸ் ஓகே சார். அம்மா, அம்மா, புகழ், நீ வந்துட்டியா புகழ்? அம்மாவை பார்க்க வந்துட்டியா? ஆமாம்மா, நான் வந்துட்டேன். என்னால உங்களை விட்டு இருக்கவே முடியலம்மா. புகழ், 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 புகழ். அம்மா, அம்மா, நான் இங்கதாம்மா உன் பக்கத்துலயே உட்காந்துருக்கேன். புகழ், அம்மா, புகழ்.
புகழ், நீ எங்கடா இருக்க? சீக்கிரம் வீட்டுக்கு வாடா. நீ இல்லாம அம்மாவால இருக்க முடியாதுடா. வா. அம்மா, போதும் புகழ், நீ விளையாடினது போதும். நீ அம்மாவை ஏமாத்திக்கிட்டே இருக்க. போடா. ம். அம்மா, புகழ், புகழ், அம்மா, அம்மா,